இன்றைக்கி என்னோடய நெயில்ஸில் அக்ரலிக் எக்ஸ்டென்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அக்ரலிக் எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களோட நெயில்ஸ்லேயே நேச்சுரல் நெயிலே பண்ணலாம். அது யாருக்கு பண்ணணும்னா, நெயில்ஸ் வந்து அடிக்கடி கடிச்சிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுக்கு நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்குது, நெயில் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, அவங்களுக்கு லென்த் வேணும்னா லாங் ஸ்டேவாக இருக்கும்னு பார்த்தா அக்ரலிக் எக்ஸ்டென்ஷன் ரொம்ப லாங் ஸ்டேவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அக்ரலிக் எக்ஸ்டென்ஷனை நீங்கள் இதை மாதிரி பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நெயில் ப்ரெப்பிங் பண்ணணும். என்னோடய நெயிலுக்கு வந்து நான் ஏற்கனவே நெயில் ப்ரெப்பிங் பண்ணி தான் வச்சுருந்தேன். நெயில் ப்ரெப்பிங் எப்படி பண்ணணும்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம கியூட்டிக்கல் புஷ்ஷர் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கியூட்டிக்கல் கட்டரால் கார்னர்ஸில் இருக்க எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணணும். அதே மாதிரி டெட் செல்ஸ் இருக்கும் இல்லையா, அதையும் கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபைலர் எடுத்துக்கோங்க. ஃபைலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்கள் நெயில்ஸில் இருக்க ஷைனஸ் ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் அக்ரலிக் எக்ஸ்டென்ஷனுமே வந்து இன்றைக்கி டிப் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் நெயிலில் இருக்க ஷைனஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. உங்கள் கியூட்டிக்கல் இருக்கு இல்லையா, கியூட்டிக்கல் கிட்ட இருந்து இந்த இடம் வரைக்கும் ஃபுல்லாக கார்னர்ஸ்லேயும் கண்டிப்பாக நீங்கள் அந்த ஷைனஸ் ரிமூவ் பண்ணணும். ஃபைலர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலைன்னா உங்களோட நெயில்ஸில் அந்த இடத்துல மட்டும் சீக்கிரமாக பிச்சுட்டு வந்துடும். ஒரு இடத்துல பிக்க ஆரம்பிச்சிச்சுனாலே அப்படியே லிஃப்ட் ஆகிடும், மேலே தூக்கிக்கிச்சுனாலே உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கும் அந்தளவுக்கு அழகாக இருக்காது. வேறு எங்கேயாவது ஸ்ட்ராங்காக ஒட்டியிருந்தாலுமே அந்த கார்னர்ஸில் வந்து நீங்கள் சரியாக ஃபைல் பண்ணாமல் மேலே யூஸ் பண்ணிட்டீங்க, அக்ரலிக் பவுடர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே ஃபுல்லாக அப்படியே அந்த கார்னர்ஸில் என்ன பண்ணணும்னா தூக்கிட்டு வரும். அது நீங்கள் தலை வரும்போதோ இல்லை வேறு எதாவது எடுக்கும்போதோ அது அப்படியே மாட்டிகிட்டே இருக்கும். மாட்டி உங்களோட ரியல் நெயிலில் வந்து ஹர்ட் ஆகும். ஓகேவா? ரியல் நெயிலில் வந்து பெயின் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் எப்படி ரிமூவ் பண்ணணுன்றதை பற்றி மட்டும்தான் யோசிக்க முடியுமே தவிர நீங்கள் அதை என்ஜாய் பண்ண முடியாது. உங்கள் கையில் வந்து நெயில்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நெயிலில் கார்னர்ஸ்லையுமே லேட்ரல் ஃபோல்டாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ரெண்டு சைட்லேயுமே லேட்ரல் ஃபோல்ட்லேயுமே நல்லா ஷைனஸ் ரிமூவ் பண்ணிவிடுங்க. டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் நெயில்லையுமே பார்த்திங்கன்னா ஷேப் கொண்டு வரணும். அழகாக ஃபஸ்ட்டு ஷேப் கொண்டு வந்துடுங்க. நம்ம மேலே எக்ஸ்டென்ஷன் தான் பண்ண போகிறோம், இருந்தாலும் நீங்கள் இந்த ஷேப் கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டஸ்ட் ஆஃப் ப்ரஷ் வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சிருக்கேன். எதுக்கு டஸ்ட் ஆஃப் ப்ரஷ் வச்சு ஃபஸ்ட்டு துடைக்க சொல்கிறேன்னா, நீங்கள் டஸ்ட் ஆஃப் ப்ரஷ் வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சிட்டிங்கன்னா உங்களோட நெயில்ஸில் கொஞ்சம் டஸ்ட்லாம் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த லின் ஃப்ரீ ஷீட்டை வந்து ரீயூஸ் பண்ணலாம். நீங்கள் டஸ்ட்டோடே பண்ணிட்டீங்கன்னா மேலே நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த லின் ஃப்ரீ ஷீட் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்காக தான் முன்னாடியே நீங்கள் பண்ணும்போதே டஸ்ட் ஆஃப் ப்ரஷ் வச்சு தொடச்சிட்டு நீங்கள் மேலே பண்ணும்போது மேலே இருக்க பவுடர் மாதிரி இருக்கிறது மட்டும் கீழே விழுமே தவிர கொஞ்சம் சாலிடாக இருக்கிறது எதுவுமே இருக்காது. உங்கள் நெயில்ஸில் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த லின் ஃப்ரீ ஷீட்டை நீங்கள் திரும்பி ரீயூஸ் பண்ணும்போதும் அந்த சாலிடாக இருக்கிறது எதுவுமே ஜெல் பாலிஷில் வந்து சேராது. ஓகேங்களா? இப்போது அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கோங்க. கார்னர்ஸ்லாம் நல்லா தொடச்சிக்கோங்க. இப்போது நீங்கள் தொடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட நெயில் வந்து நல்லா அந்த ஷைனஸ்லாம் எதுவுமே இல்லாமல் மேட் ஃபினிஷில் இருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் நெயில் ப்ரெப்பிங் பண்ணணும். நெயில் ப்ரெப்பிங் பண்ணதுக்கப்புறம் நெயில் கேர் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. அக்ரலிக் எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக தான் மேலே உங்கள் நெயில்ஸ் மேலே பண்ணுவீங்க. நெயில் கேர் ப்ராடக்ட் நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்க. நெயில் கேர் ப்ராடக்ட் நீங்கள் எதாவது யூஸ் பண்ணிங்கன்னா வேணும்னா டீஹைட்ரேட்டர் மட்டும் யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபைலர் யூஸ் பண்ணிவிட்டும் உங்கள் நெயில்ஸில் வந்து அந்த ஆயில் சர்க்குலேட் இருந்துச்சுன்னா டீஹைட்ரேட்டர் யூஸ் பண்ணலாம்.
மற்றபடி பேஸ் கோட்டோ ப்ரைமரோ யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அது யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே இருக்க ஷைனிங்கில் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். ஓகேங்களா? இப்போது நான் இந்த டிப் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு பேர் வந்து ஆஃப் மூன் டிப். ஓகேங்களா? ஆஃப் மூன் டிப் பாருங்கள், நீங்கள் ஓரளவுக்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக உங்கள் நெயில்ஸ் ஏற்கனவே இருக்க நெயில் பெருசாக தான் இருக்குது, இதை விட கொஞ்சம் மட்டும் நான் பெருசாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வைங்க. இதுவே ரொம்ப அதிகமாக வைக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சென்டரில் வைங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட நெயில்ஸ் வந்து இந்த நெயில் தூக்கிட்டு வந்துடும். இந்த நெயில் வந்து கொஞ்ச நாளில் எடுத்துகிட்டு வந்துடுச்சுன்னா பின்னாடி இருக்க எக்ஸ்டென்ஷன் ஃபுல்லாகவே லிஃப்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் நான் கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ராவாக வைக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த டிஸ்டன்ஸ்லேயே வச்சுக்கிறேன். இதுவே நான் அதிகமாக வைக்க போகிறேன்னா கொஞ்சம் சென்டரில் வச்சு ஈக்குவலாக நான் மர்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? நான் இப்போது யூஸ் பண்ண போகிற க்ளூ பார்த்திங்கன்னா 401 க்ளூ. இந்த க்ளூ தான் நான் ஆரம்பத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த க்ளூ யூஸ் பண்ணியும் உங்களோட நெயில்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, அது கீழே விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் நெயில் ப்ரெப்பிங்லேயே நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தமே தவிர, இந்த க்ளூ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? க்ளூவில் ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் பண்ண நெயில் ப்ரெப்பிங்கில் தான் ஏதோ ஒன்று சரியில்லை. ஓகேங்களா? அதை செக் பண்ணிக்கோங்க. க்ளூ எந்த இடத்துல வைக்கணும் பாருங்கள். இந்த கர்வ் மாதிரி இருக்கும், உங்களுக்கு எல்லா டிப்லேயுமே இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆஃப் மூன் டிப் அப்படின்னா ஆஃப் கவர் டிப், இது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கும். இந்த இடத்துல தான் நீங்கள் க்ளூ வைக்கணும். ஓகேங்களா? இப்போது நான் இந்த இடத்துல க்ளூ வச்சுக்கிறேன். இதுவே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வைக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதிலே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணலாம், இதிலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதிலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல வைக்கிறேன். கொஞ்சம் நேரம் இப்படி அழுத்தி பிடிக்கணும். நீங்கள் விட்டுட்டிங்கன்னா சீக்கிரம் ரிமூவ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி வச்சுட்டு கொஞ்சம் அழுத்தி பிடிங்க. கொஞ்ச நேரம் இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா தான் அது க்ரிப்பாக ஸ்ட்ராங்காகவும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மேலே மட்டும் பண்ணிடுவீங்க, பட் அது க்ரிப்பாக இருக்காது. சீக்கிரமாக அப்புறம் தண்ணி படப்பட அந்த கேப் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக தண்ணி படப்பட அது ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த மாதிரி நீங்கள் பிடிக்கும்போது உங்களுக்கு சீக்கிரம் ரிமூவ் ஆகி வராமல் இருக்கும். இப்போது நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த டிப் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. பார்த்துட்டு ஃபைலர் எடுத்துக்கோங்க. ஃபைலர் எடுத்து இப்போது நெயிலையும் டிப்பையும் மர்ஜ் பண்ணணும். மர்ஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் இருக்கிறத உள்பக்கமாக தான் நீங்கள் தேய்ச்சி விடணும். அதே மாதிரி இந்த பக்கமும் உள்பக்கமாக தான் தேய்ச்சி விடணும். நீங்கள் வெளிப்பக்கமாக தேய்ச்சிங்கன்னா அப்படியே கீழே விழுந்துடும். ஓகேங்களா? ஸோ டிப்குள்ளேயே போகிற மாதிரி தேய்ச்சி விடணும். ஃபைலர் எப்பயுமே இந்த மாதிரி தான் பிடிக்கணும். ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் பிடிக்கும்போது இந்த மாதிரி தான் பிடிக்கணும். ஓகேங்களா? அப்படி தேய்ச்சி விடுங்க. இந்த ஃபைலர் யூஸ் பண்ணி நீங்கள் டிப் வெளியில் இருக்கு இல்லையா, உங்கள் நெயிலை விடவும் கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் மர்ஜ் பண்ணி உங்கள் நெயிலோடவே மர்ஜ் பண்ணுறீங்க. டிப்பை தான் மர்ஜ் பண்ணுறீங்க, உங்கள் நெயில்ஸ் எதுவும் பண்ணலை. ஓகேவா? ரெண்டு பக்கமும் அதே மாதிரி தான் பண்ணணும். இந்த பக்கமும் இதே மாதிரி தள்ளி விடுங்க. உங்கள் நெயிலை விடவும் டிப் வந்து வெளியில் தெரியக்கூடாது. உங்கள் டிப்பை விட தனியாக தெரியக்கூடாது. ஓகேங்களா?
உங்களுக்கு என்ன எக்ஸ்டென்ஷன் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷனோட லிங்க் அனுப்புகிறேன். அப்படி இல்லைனா நானே உங்களுக்கு இன்னொரு வீடியோலையும் அது கிளியராக சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயுமே பண்ணலாம். ஒரு 3 எக்ஸ்டென்ஷன், பாலிஜெல் எக்ஸ்டென்ஷன், ஜெல் எக்ஸ்டென்ஷன், அக்ரலிக் எக்ஸ்டென்ஷன், இந்த 3 எக்ஸ்டென்ஷன் வச்சே மாற்றி மாற்றி நீங்கள் நிறைய விதமாக பண்ணலாம். இப்போது 2 சைட் கார்னர்லேயும் மர்ஜ் பண்ணதுக்கப்புறம் சென்டர்லேயும் உங்களுக்கு நெயிலும் டிப்பும் வந்து சென்டரோட நெயிலோட மர்ஜ் ஆகிடணும். சென்டரில் இருக்க நெயிலோட மர்ஜ் ஆகிடணும். இதை மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா தனியாக தெரியக்கூடாது. உங்கள் நெயிலில் எப்படி கை வைக்கிறீங்களோ அதுக்கு அப்படியே ஈக்குவலாக வரணும். இந்த 2 சைடில் அந்த மாதிரி வந்துடுச்சு. பட் சென்டரில் எனக்கு அந்தளவுக்கு வரலை. ஸோ நான் அதை மர்ஜ் பண்ணி நெயிலோட மர்ஜ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் க்ளூ யூஸ் பண்ணதுக்கப்புறம் நெயிலை தான் மர்ஜ் பண்ணணும். மர்ஜ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அது வரைக்கும் கட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டே கட் பண்ண போனீங்கன்னா உங்களோட டிப் வந்து கீழே விழுந்துடும். எக்ஸ்டென்ஷன்லாம் எப்படி ரிமூவ் பண்ணணுன்றது மெம்பர்ஷிப் வீடியோவில் இருக்குது. வேணுன்றவங்க அதில் ஜாயின் பண்ணிட்டு கூட பார்த்துக்கோங்க. இப்போது நான் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கிறேன். அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நான் இப்போ தொடச்சிக்கிறேன். எனக்கு இப்போது நெயிலும் என்னோடய டிப்பும் ஈவனாக இருக்குது. இப்போது அதே மாதிரி உங்களோட பிளேஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் கஸ்டமர் பண்ணுறதா இருந்தாலும், உங்களுக்கே பண்ணுறதா இருந்தாலும், இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கா பண்ணுறதா இருந்தாலும், இந்த இடத்துல வந்து டஸ்ட்டோடு வைக்காதீங்க. உங்கள் லங்ஸில் போச்சுன்னா ரொம்ப அஃபெக்ட் ஆகும். நீங்கள் மாஸ்க் போட்டுன்னு செய்கிறதா இருந்தாலும் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது உங்களோட டிப் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கணும். இப்போது நான் இந்த மாதிரி உள்ளே விடுறேன். பட் நான் டிப்பை மட்டும் இப்படி ஃபோக்கஸ் பண்ணி கட் பண்ணால் என்னோடய டிப் வந்து கீழே விழுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் இப்போ தான் ஒட்டியிருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு விரலில் நீங்கள் இப்படி பிடிச்சிக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் தான் மோஸ்ட்லி பிடிச்சிட்டு நம்ம செய்வோம். ஸோ இப்படி பிடிச்சிக்கிட்டு நம்ம கட் பண்ணலாம். இதுவே நீங்கள் உங்களோட கையிலே பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மிடில் ஃபிங்கர் மேலே உங்கள் கையை வச்சுட்டு இந்த ஃபிங்கரில் இப்படி கொஞ்சம் நீங்கள் டைட்டாக பிடிக்கணும். டைட்டாக பிடிச்சிங்கன்னா தான் உங்களோட டிப் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும், கீழே விழாமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி பண்ணிங்கன்னா விழுந்துடும். எனக்கு இந்த அளவுக்கு வேணும்னு சொன்னேன் இல்லையா? இப்போது உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப் கொண்டு வந்துக்கலாம். இப்போது இந்த ஷேப் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி இருக்குது இல்லையா? ஸ்கொயர் ஷேப்னால் இது நீங்கள் சாஃப்ட் ஸ்கொயராக மாற்றணுன்னா இந்த மாதிரி இந்த கார்னர் மட்டும் கொஞ்சம் இது பண்ணணும். அதே மாதிரி இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லேட்ரல் ஃபோல்டை தாண்டி வெளியில் போகக்கூடாது. இந்த கார்னர் பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா உங்கள் லேட்ரல் ஃபோல்டை விடவும் தாண்டி வெளியில் போகக்கூடாது. உங்கள் நெயில்ஸ் இருக்குன்னா ஈவனாக அதிலே தான் இருக்கணுமே தவிர அது தாண்டி வெளியில் போகக்கூடாது. ஓகேங்களா? ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் அப்படி தான் இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஃபைலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டர்ன் பண்ணி இப்படி பண்ணுங்கள். ஈவனாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். உங்கள் நெயில்ஸோட ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்படி வச்சு பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் வச்சு பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கணும். பட் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் என் நெயிலை விடவும் வெளியில் இருக்க மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி மர்ஜ் பண்ணி விடுங்க. இப்போது பாருங்கள், என்னோடய நெயிலும் டிப்பும் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது நான் சாஃப்ட் ஸ்கொயர் மாதிரி பண்ணியிருக்கேன். சாஃப்ட் ஸ்கொயருக்கு கார்னரில் வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. ஸ்கொயருக்கு தான் ஷார்ப்பாக இருக்கும். சாஃப்ட் ஸ்கொயருக்கு இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். பட் நான் ஓவல் ஷேப் தான் பண்ண போகிறேன். எனக்கு ஓவல் ஷேப் பண்ணுறது தான் பிடிக்கும். ஸோ நான் ஓவல் ஷேப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் 2 சைட் கார்னரையும் மினிமமாக ஈவனாக கட் பண்ணிவிட்டு வாங்க. கம்மி பண்ணிவிட்டு வாங்க. கட் பண்ணாதீங்க. ஃபைலரில் கம்மி பண்ணிவிட்டு வாங்க.
கார்னர்ஸ் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ணணும். கார்னர் தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு ஓவல் ஷேப் கிடைக்கும். இந்த இடத்துலையும் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா ஷேப் பண்ணி விடணும். அது ஒரு ஓவல் ஷேப்பில் வரணும். இந்த சர்க்கிள் மாதிரியும் இருக்கக்கூடாது, ஸ்கொயர் மாதிரியும் இருக்கக்கூடாது. ரொம்ப நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா அது ஆல்மண்ட் ஷேப் போயிடும். ஆல்மண்ட் ஷேப்பும் போகக்கூடாது. ஓவல் ஷேப்னால் ஓவல் ஷேப் தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒரு ஓவல் ஷேப்பில் நல்லா அழகாக இருக்குது. டஸ்ட் ஆஃப் ப்ரஷ் வச்சு உங்கள் கையில் நல்லா தட்டி விடுங்க. தட்டி விட்டுட்டு மறுபடியும் இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் மேலேருந்து பார்த்தா மட்டும் உங்களுக்கு அந்த ஓவல் ஷேப் இருக்கக்கூடாது. சைடில் எல்லாமே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் பண்ணும்போது எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும். நிறைய பேர் வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிட்டு நல்லா பண்ணுறீங்க. எனக்கு வீடியோஸ்லாம் நிறைய பேர் அனுப்புகிறீங்க. எனக்கே ப்ரௌடாக இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு நல்லா ஏர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சைட்ஸ்லலாம் உங்களுக்கு ஏதாச்சும் பின்பக்கம் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட் இப்படி பண்ணிங்கனாலே, டிப்பில் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே அது கீழே விழுந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களோட டிப்புமே வந்து ஷைனிங்லாம் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இப்போது இப்படி டேர்ன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெயிலோட ஈவனாக மர்ஜ் ஆன மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நெயில் தனியாகவும் டிப் தனியாகவும் இல்லாமல் ஈவனாக இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கோங்க. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிருங்க. இப்போது நான் தொடச்சிட்டேன். நீங்கள் ஜெல் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் இதே ப்ராசஸ் தான். ஓகேங்களா? இதில் நீங்கள் பாலிஜெல் மேலே வைக்கிறதா இருந்தாலும் இதே மாதிரி வைக்கலாம். பட் ஜெல் எக்ஸ்டென்ஷன், பாலிஜெல் எக்ஸ்டென்ஷன் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணுன்னா நீங்கள் நெயில் ப்ரிப்பிங் அண்ட் நெயில் கேர் ப்ராடக்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போது நம்ம அக்ரிலிக் பண்ணுறதுனால நெயில் கேர் ப்ராடக்ட்லாம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. டைரெக்டாக நம்ம டிப் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி டேப்பன் டிஷ் எடுத்துக்கோங்க. டேப்பன் டிஷ் எடுத்துக்கிட்டு நான் நெக்ஸ்ட்டு மோனோமர் எடுத்துக்கிறேன். மோனோமர் எடுத்துட்டு
இந்த டேப்பன் டிஷ்ஷில் நான் ஊற்றிக்கிறேன். ரொம்ப அதிகமாகவே எடுக்க வேண்டாம். இப்போது நான் ஒரு விரலுக்கு தான் பண்ண போகிறேன். ஒரு விரலுக்கு இதுவே அதிகம் தான். ஓகேங்களா? நிறைய எடுத்திங்கன்னா ரொம்ப ஸ்மெல் வரும். ஸோ கொஞ்சமாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நான் ஸ்பான்சர் பிராண்ட்லேருந்து ஒரு லைட் கலரில் எடுத்துக்கிறேன். லைட் கலரில் அக்ரலிக் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா அக்ரலிக் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அக்ரலிக் ப்ரஷஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் ஃப்ளாட்டாக உங்களுக்கு இருக்குது பாருங்கள். இது நீங்கள் அக்ரலிக் எக்ஸ்டென்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டிப் பண்ணிவிடுங்க. உங்களோட அக்ரலிக் ப்ரஷ் வந்து நல்லா லிக்விடை வந்து சக் பண்ணிடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா சக் பண்ணணும். இப்போது நல்லா இந்த மாதிரி சக் பண்ணதுக்கப்புறம் அக்ரலிக் பவுடர் எப்படி எடுக்கணும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் மறுபடியும் இந்த மாதிரி இது பண்ணிவிடுங்க. ஒரே ஒரு ஸ்வைப் தான் பண்ணிவிட்டு இந்த அக்ரலிக் பவுடரில் ஒரு 2 பிட் வர மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. இந்த பவுடர் ஃபுல்லாகவே லிக்விடாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இந்த மாதிரி தான் ஆகணும். ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல தான் வைக்கணும். அக்ரலிக் பவுடர் வந்து இந்த பிராண்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ட்ரை ஆகாது. ஸோ அந்த லிக்விடாக இருக்கும்போதே நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? மறுபடியும் அதே மாதிரி தான், மறுபடியும் அதே மாதிரி உள்ளே இப்படி டிப் பண்ணிவிடுங்க. டிப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 வாட்டி இது மாதிரி வர மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணணும். எங்கேயுமே வந்து மேடாக நிற்கிற மாதிரி நிற்கக்கூடாது. நல்லா உங்கள் டிப்போட உங்கள் நெயில்ஸோட மர்ஜ் ஆகிடணும். கியூட்டிக்கல் கிட்ட அதிகமாக பண்ணிடாதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட் கம்மியாக இருந்தால் தான் நல்லா ஸ்டே இருக்கும். நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா அப்படியே உங்களுக்கு பக்கையாக பேத்துட்டு வர மாதிரி வந்துடும். அது உங்களுக்கு கட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி லிக்விட் வச்சு மர்ஜ் பண்ணிவிடுங்க. எங்கேயுமே அன்ஈவனாக இருக்கக்கூடாது, ஈவனாக தான் இருக்கணும். நீங்கள் அன்ஈவனாக எங்கேயா வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நெயில்ஸ் வந்து வேறு மாதிரி நீங்கள் ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணும்போது அப்படியே மேலே கீழேன்னு தூக்கிட்டு வர மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க. அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஓகேங்களா? கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் போகணும். ஓகேங்களா? இப்போது நான் கொஞ்ச நேரம் அப்படியே வைக்கிறேன். இப்போது ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகேங்களா?
இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸ்ட்ராங்காக ஆனதுக்கப்புறம் இப்படி டர்ன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈவனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ப்ராடக்ட் அதிகமாக வச்சிங்கன்னா இப்படி ஃபைலர் யூஸ் பண்ணி அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நான் ப்ராடக்ட் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன், பட் இருந்தாலுமே அந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். மேலே ஷைனிங்காக இருந்துச்சு தெரியுமா, அந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைலர் யூஸ் பண்ணுறேன். இந்த கார்னர்லேயும் பார்த்துக்கோங்க, உங்களோட அக்ரலிக் பவுடர் வந்து கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக ஆக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த இதுவெல்லாம் எடுத்துடணும். இப்படி வந்ததுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டஸ்ட் ஆஃப் ப்ரஷ் வச்சு ஃபர்ஸ்ட்டு தொடச்சிருங்க. அதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடங்க. இப்போது நான் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிருக்கேன். தொடச்சதுக்கப்புறம் உங்களோட டிப் பாருங்கள், ஷேப்பாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஷேப்பாக இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஷேப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஷேப்பாக இருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் மேலே ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஷைனிங்கும் இல்லாத மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஈவனாக இருக்கும். டிப் ஃபுல்லாகவே ஈவனாக இருக்கும். உங்களோட கியூட்டிக்கலை தாண்டியும் வெளியில் போகலை. நெயில் பார்த்திங்கன்னா நான் சைடில் காட்டுறேன் பாருங்கள். உங்களோட கியூட்டிக்கல் தாண்டியும் வெளியில் போகல. நேச்சுரல் நெயில் மாதிரியே தான் இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நல்லா தொடச்சிருங்க. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நல்லா தொடச்சிடுறேன். இப்போது பாருங்கள், நல்லாவே ஈவனாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு மேலே நீங்கள் என்ன டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போது நான் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் ஃப்ரெஞ்ச் டிசைனுமே பண்ணலாம். உங்களுக்கு லாங் நெயில்ஸ் வேணும்னா நீங்கள் லாங் நெயில்ஸ் வச்சுட்டு, லாங் நெயில்ஸ் எப்படி பண்ணணும், ஃப்ரெஞ்ச் டிசைன் இந்த டிப் யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரெஞ்ச் டிசைன் பண்ணணுன்றதை உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன். இப்போது இதுக்கு மேலே நீங்கள் என்ன ஜெல் பாலிஷ் யூஸ் பண்ண போகிறீங்களோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது நான் ஸ்பான்சர் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்பான்சர் பிராண்டில் ஒரு பீச் கலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஜெல் பாலிஷ் ரொம்ப திக்காக இருக்கும். இது பாருங்கள், ரொம்ப திக்காக இருக்குது. இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. இதை நல்லா 2 பக்கமும் ஸ்வைப் பண்ணிவிடுங்க. நல்லா ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் ஜெல் பாலிஷ் எப்பயுமே உங்கள் நெயில்ஸில் எப்படி அப்ளை பண்ணணும்னா இந்த இடத்துல தான் வைக்கணும். ஜெல் பாலிஷ்க்கு முன்னாடி நீங்கள் பேஸ் கோட்லாம் எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம். அக்ரலிக் அப்ளை பண்ணிவிட்டு டைரெக்டாகவே நீங்கள் மேலே ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணலாம். அக்ரலிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல தான் ஜெல் பாலிஷ் வைக்கணும். வச்சுட்டு பேக்கில் போயிட்டு ஃப்ரண்ட்டில் வரணும். அதே தான் இந்த இடத்துலையும் பேக்கில் போயிட்டு ஃப்ரண்ட்டில் வரணும். கியூட்டிக்கல் கிட்ட நீங்கள் அதிகமாக டெபாசிட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போது நான் அப்ளை பண்ணியிருக்கேன். பட் அது பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே மேடு பள்ளமாலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே ஈவனாக தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் அப்ளைவும் பண்ணணும்.
அப்ளை பண்ணிவிட்டு 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம க்யூர் பண்ண போகிறோம். 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போது நான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கணும். எதுக்குன்னா மேலே இருக்க ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி ஷைனிங்கோடு இருக்கக்கூடாது. இப்போது டிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷைனிங் தெரியுது இல்லையா? இதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு பஃபர் எடுத்துக்கணும். பஃபர் எடுத்து ஃபைலர் எடுக்கக்கூடாது, பஃபர் தான் எடுக்கணும். பஃபர் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷைனஸ் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். இப்போது மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கோங்க. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷைனிங் இருக்காது. இந்த டைமில் மறுபடியும் செகண்ட் லேயரும் இதே ஜெல் பாலிஷ் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நல்லா திக்காக தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி செகண்ட் லேயரும் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சான்னு பாருங்கள். டிப் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். செகண்ட் டைம் க்யூர் பண்ணுறதுனால 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போது நான் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்ணணும். நான் ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஜெல் பாலிஷ் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒயிட் கலர் ஜெல் பாலிஷ் எடுத்துகிட்டு நான் ஒரு கண்ணு மாதிரி வரைகிறேன். இந்த மாதிரி நான் வரைஞ்சிட்டு க்யூர் பண்ணிக்கிறேன். 120 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிக்கிறேன். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகினதுக்கப்புறம் 120 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் பிளாக் கலர் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு
இதிலே கீழையும் அதே மாதிரி. இப்போது நான் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஒரு லைன் மாதிரி இந்த இடத்துல நான் வரைகிறேன். இப்படி வரைஞ்சிட்டு சென்டரில் அதே மாதிரி ஒரு பால் மாதிரி பிளாக் கலர் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன். பிளாக் கலர் ஃபில் பண்ணிவிட்டு 120 செகண்ட்ஸ் மறுபடியும் நான் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் கேட் ஐ ஜெல் பாலிஷ் எடுத்து இந்த சென்டரில் மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் நிறைய வைக்கிறேன். வச்சுட்டு அப்படியே எடுத்துடுறேன். எடுத்துட்டு லைனர் ப்ரஷ் எடுத்து இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மட்டும் நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இந்த மாதிரி வச்சுட்டு மேக்னெட் எடுத்துக்கோங்க. மேக்னெட் எடுத்து இந்த மாதிரி நல்லா திக்காக தெரியணும். இப்போ பாருங்கள், நல்லா கிளியராக இருக்கும் இது. இப்போது மறுபடியும் 120 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். மறுபடியும் பிளாக் கலர் எடுத்து சென்டரில் கொஞ்சம் இந்த மாதிரி நான் வைக்கிறேன். வச்சுட்டு மறுபடியும் 120 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் மேட் டாப் கோட் எடுத்து டிப் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணுறேன். டிப் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். இந்த கண்ணு மேலே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு 120 செகண்ட்ஸ் நான் இப்போ க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் எடுத்து ஜெல் பாலிஷ்லேயே ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் எடுத்து இந்த இடத்துல ஒரு சின்ன டாட் மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ க்யூர் பண்ணிவிடுங்க. மறுபடியும் 120 செகண்ட்ஸ் தான் க்யூர் பண்ணணும். நீங்கள் ஒரே ஒரு டாட் வச்சாலும் திரும்ப க்யூர் பண்ணும்போது 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு டிப் ஃபுல்லாகவே க்ரிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் டாப் கோட் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த இடத்துல மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். இந்த சென்டரில் மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன்.
அப்ளை பண்ணிவிட்டு 120 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிவிட்டேன். இப்போது டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இந்த டிசைனில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டென்ஷன்லேயும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன எக்ஸ்டென்ஷன் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்டென்ஷன் சொல்லிக் கொடுத்து டிசைன் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெயில் ஆர்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க 9489551523 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.